கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கர் அவருக்கு 68வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நம்ம விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவருடைய இந்த நினைவு தினத்துல ஒரு பொதுக்குழு கூட்டத்துல கலந்துகிட்டு அம்பேத்கர் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதே போல ஆளும் திமுக கட்சி அவங்கள தாக்குற விதமாகவும் சில சர்ச்சையான விஷயங்கள் விஜய் அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பேசியிருந்தாரு. இப்படி இருக்க விஜய் அவர்கள் பேசின இந்த கருத்துக்கு தற்போது நம்ம தமிழகத்தின் துணை முதலமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி அவர்கிட்ட விஜய் அவர்கள் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அதுக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்க பதில் தற்போது கேட்கிற நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்துற மாதிரி தான் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்க பதில் இப்ப அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் அந்த பொதுக்குழு மேடை கூட்டத்தில் அம்பேத்கர் அவரை அசிங்கப்படுத்துற மாதிரியான செயல்ல விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு தொடர்ந்து எல்லாருமே தற்போது விஜய் அவர்கள் மேல குற்றம் சாட்டிக்கிட்டும் இருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் சினிமா நிகழ்ச்சியை எதுவும் பார்க்கறதில்ல அப்படின்னு விஜய் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினத்தில் கலந்துகிட்ட அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசின அந்த பேச்சுக்கு நான் சினிமா நிகழ்ச்சி எதையும் பார்க்கறதில்ல அப்படின்னு விஜய் அவர்கள் அரசியலை பற்றி பேசியிருந்தாலும் அது ஒரு சினிமா நிகழ்வு தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சர்ச்சையான இந்த பதிலை பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் இருந்தே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கிற விஜய் அவர்களை திமுக கட்சி அவங்க எந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதே போல அம்பேத்கர் அவர்களை இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்போ விஜய் அவர் மேலே சொல்ற அந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டே என்ன அப்படின்னா, இந்த அம்பேத்கர் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவருடைய ஆதரவாளரான ஆதவ அர்ஜுனா பிறப்பால ஒருத்தர் சுலபமா முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, கருத்தியலால தான் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும். அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் இருக்கிற கருத்தியல் மக்களுடைய விருப்பம் கருத்தியலால ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னா அது கண்டிப்பா விஜய் அவர் தான் அப்படின்னு விஜயுடைய ஆதரவாளரான ஆதவ் அர்ஜுனா அதே பொதுக்குழு மேடையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுறப்ப இந்த விஷயத்தையும் அவர் பேசியிருப்பாரு. அந்த வகையில் திமுக ஆதரவாளர்கள் நம்ம இந்தியா ஜனநாயக நாடு, இந்த ஜனநாயக நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அடிப்படை கூட அதுவும் இந்திய அரசியல் சாசனத்தையே எழுதின அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினத்தின் மேடையில் இருந்துகிட்டு விஜயுடைய ஆதரவாளர் இந்த மாதிரி அம்பேத்கர் அவருடைய அரசியல் சாசனத்துக்கு எதிராக, அதாவது தமிழக கருத்தியல் தலைவர் அடுத்த முதல்வர் விஜய் அப்படின்னு விஜய் அவருடைய ஆதரவாளர் ஆதவ அர்ஜுனா அவர் பேசியிருக்கிறது அம்பேத்கர் அவருக்கு எதிராக பேசியிருக்காங்க அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர் பேசியிருந்தாலும் விஜய் அவர்கள் குறுக்கிட்டு அவர் பேசினது தவறு அப்படின்னு சொல்லணும். விஜய் அவரும் இதுக்கு மௌனமா இருந்திருக்காருன்னா விஜய் அவருக்கும் இந்த கருத்துல உடன்பாடு இருந்திருக்கு. அதனால அம்பேத்கர் அவருடைய நினைவு தினத்திலேயே அவரை அவமதிக்கும் விதமா இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னு தற்போது நெட்டிசன்கள் அதே போல திமுக ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜய் அவர்களுக்கு எதிராக இந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.